ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். பிளாக் பேந்தர் ரொம்ப நாள் ஆச்சு இந்த டிஷர்ட்லாம் போட்டு. சரி, ஓகே, ரைட்டு. விடுதலை பார்ட் 2 மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆப்வியஸ்லி இந்த படத்தோட டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் பேர்லேயே பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணி வச்சிருக்காரு. மேபி அதனாலேயே அவர் எடுக்கிறது எல்லாமே ஹிட் ஆகுதான்னு தெரியல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்கு? ரொம்ப அரசியல் பேசியிருக்காங்களா, ஒரு ஜாதி பேஸ்டு மூவியா, அப்படி இப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக நிறைய பேர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்றத பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா படம் உங்களை அந்த ஒரு ட்ராவல்குள்ளே கூட்டு போகுது. விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க, நம்ம சூரிய அவர்கள் கேப்சர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படமே. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த ஒரு சீக்வன்ஸ்குள்ளே வெற்றிமாறன் கூட்டு போக ட்ரை பண்ணுறாரு. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா செம்ம இன்டென்ஸுங்க. சூப்பரான ஒரு நரேஷன் கொடுத்து சூப்பரான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் காட்டிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ரிலேட் ஆகுது. இளையராஜா அவர்களோட மியூசிக் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா ஒரு செம்ம சாய்ஸ் இந்த படத்துக்கு. விஜய் சேதுபதி அவர்களோட லுக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங்லேருந்து. சரி, என்னதான் ஆச்சு, யார் விஜய் சேதுபதி, எதுக்கு இவர் பிடிச்சாங்க, இவர் என்ன பண்ணாரு, என்ன கதை, ஏது கதை, இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். அழகாக ட்ராவல் பண்ணிட்டே போகுது. நரேஷன் வேற லெவல் நரேஷனு. கம்ப்ளீட்லி விஜய் சேதுபதி ஷோ தான். இந்த இடத்துல சூரிய அவர்கள்லாம் பெருசாக தெரியவே இல்லை. என்டையர்லி இட்ஸ் விஜய் சேதுபதிக்கான ஒரு எடுத்த ஒரு படம் இது. இன்டர்மிஷன் வருது, ஒரு பேங்கரான ஒரு இன்டர்மிஷன். என்ன சொல்கிறதுனா ஒரு ரேஜிங்கான ஒரு இன்டர்மிஷன். ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு மசாலா பூசாமல் ஓவர் பில்டப் கொடுக்காம இது ஒரு காட்டுக்குள்ளே எடுக்கிற ஒரு மூவி. ஒரு கிராமத்தை பேஸ் பண்ணி அங்கே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கல அப்படின்றது அந்த ஒப்ரஸான மக்களை பார்த்தீங்கன்னா இதில் காட்ட ட்ரை பண்ணுறாங்க. டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. சில இடத்துல கொஞ்சம் நாடா இது ரொம்ப அரசியல் பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு போச்சு. பட் அதுக்கப்புறம் சொல்கிற வார்த்தைகள், அவங்க யூஸ் பண்ணுற விதங்கள், அவர் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸு, இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது இட்ஸ் எ டிப்பிக்கல் வெற்றிமாறன் மூவி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது இன்டர்மிஷன் பேங்கர் முடியுது, செகண்ட் ஹாஃப் என்ன நடக்க போகுது அப்படின்னும் போது பீக் லெவல் ஆஃப் ஆக்டிங். நம்ம விஜய் சேதுபதி அந்த கூட இருக்கிற போலீஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்கிறவங்களாம் வேற லெவலில் நடிச்சிருக்காங்க. வருத்தம் என்னன்னா சூரிய அவர்களுக்கு பெருசாக அந்த இப்போ வரல இந்த செகண்ட் ஹாஃப் வரல ட்ராவல் பண்ணுற வரைக்கும் பெருசாக எந்த ஒரு ஆக்டிங் அப்படின்றது பெருசாக கொடுக்கல. விஜய் சேதுபதி அவர்கள் இஸ் அ கிரேட்டுங்க. அடாப்ட் பண்ணிக்கிறாரு அந்தந்த சுச்சுவேஷனுக்கு. ஒரு 6 பேக் வச்சாதான் ஹீரோ அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆக்டிங் மூலியமா. படம் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு விஷயம் நடக்குது, போயிட்டே இருக்கு. கிளைமேக்ஸ் ஒரு மரண அடி. கிளைமேக்ஸ் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு சரி விடுதலை பார்ட் 3 வருமா வராதா அதை சொல்றான்னு கேட்பீங்க. ஸ்பாய்லர் எல்லாமே நானே சொல்லிட்டேன். நீங்க எதுக்கு அப்போ படம் பார்க்கறது? அது நல்லாவா இருக்கும்? நம்ம எப்பவுமே ரிவ்யூ பண்ணும்போது நல்லா இருக்கு நல்லா இல்லை இதை மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். ஸ்பாய்லர்ஸ்லாம் ரொம்ப ரிவீல் பண்ணிட்டோம் அப்படின்னா படம் பார்க்கறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இளையராஜா அவர்களோட மியூசிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் அந்த தினமும் அந்த பாட்டு வரும்போது ராஜா பாட்டுனா ராஜா பாட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்தது. அண்ட் விஜய் கம்ப்ளீட்லி இட்ஸ் விஜய் சேதுபதி ஷோங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே என்னால் சொல்ல முடியல. ஏதாவது சிலதை நான் சொன்னேன் அப்படின்னா வளர்ற மாதிரி ஆகிடும். ஸ்பாய்லர் வெளியே லீக் பண்ணுற மாதிரி ஆகிடும் படத்தோட ஸ்டோரியை. தியேட்டரில் போய் பாருங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் அன் A சர்டிஃபைட் மூவி. பட் A சர்டிஃபைடாக இருந்தாலும் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள்ன்றது இதுலேருந்து தூக்கிட்டாங்க. நிறைய இடத்துல மியூட்டும் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் பற்றி சம்திங் பேசும்போது இப்படி தான் இருக்குது கவர்மெண்ட். அவ்வளோதான், கவர்மெண்ட் பண்ணுறதே ஒரு படத்தில் காட்டுறாங்க அப்படின்னும் போது அதை மியூட் பண்ண சொல்கிறாங்க. கெட்ட வார்த்தைகள் எல்லாமே சென்சாரில் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. A சர்டிஃபிகேட்டில் ஆக்சுவலாக அதில் கொடுக்கலாம். மேபி OTTயில் வரும்போது மரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதான் யோசித்தேன், நாடா இது வெற்றிமாறன் படம் கெட்ட வார்த்தைங்களே கம்மியாக இருக்கே, ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசித்தேன். சென்சாரில் எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டாங்க போல். பட் எனிவே ஃபைன், ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. வெற்றி அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால். சொல்லிட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு தெரில, ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்குமான்னு தெரில இந்த படம். பட் யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த அரசியல் அதுக்கப்புறம் இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிமாறன் மூவிஸ் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்குங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன்
கண் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சால் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி. காதல் என்று அது பொய்தானோ? தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.